ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, சமீபமாக ஒரு ஒரு ஆள் மேலே ஒரு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். யாருன்னு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இலா காயு அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். எதுக்காக அப்படின்னா, அந்த அண்ணன் நிறைய இந்த மது போதையிலிருந்து மது பழக்கத்தில் இருந்து எல்லாரையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மருந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மருந்தில் அந்த கொரியர் பண்ணுறதுல ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரூ. 100க்கோ ஒரு ரூ. 500க்கோ வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ரூ. 1000க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சிஎம் சாரே எப்படியாவது மது போதையை நிப்பாட்டிடணும், மது பழக்கத்தில் எல்லாத்தையும் விடுவிச்சிடணும்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இலாக்காயும் அவங்களுடைய இதுவுமே இதுதான் இருக்குது. எப்படியாட்டி நாம் பண்ண தப்பை யாருமே பண்ணிடக்கூடாது, எல்லோரும் திருந்தணும், நல்லா ஃபேமிலியை வாழணும்னு சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக அவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்புறம் இது மட்டும் இல்லை, இன்னொன்று அவங்க தேன் சேல்ஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. சரிங்களா? அந்த தேனுமே என்னென்னா இப்போ கலப்படம் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேற நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அண்ணன் லைவ்லேயே செஞ்சும் காமிச்சிருக்காங்க. தேன் சுத்தமான தேன் எப்படி இருக்கணும்னா, தண்ணியில் ஊற்றினோடனே அடியில் போய் தங்கி இருக்கணும். அந்த மாதிரியும் தீக்குச்சி வச்சு அந்த தேனில் கொடுத்துனா சம்திங் எரியிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க ரியாலிட்டியாக அது ஒரிஜினலாக பண்ணிவிட்டு பேக்கிங்கில் எங்களுக்கு செகண்ட் ஹேண்டான தேனோ இதில் சர்க்கரை பாவு தண்ணி அதில் செய்யப்பட்ட ஒரு தேனையும் எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வேறு நீங்கள் சொல்லுவீங்க. ஒருவேளை அப்படியே அவங்க செய்கிறதா இருந்தாலும் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இதை வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி அந்த அண்ணன் கேட்கலாம், யோ என்னையா நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி திருப்பி கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு இல்லாத போடாததெல்லாம் ஒரு மனுஷன் மேலே தயவு செஞ்சு போடாதீங்க. சரிங்களா? அவங்க நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாட்டாலும் அப்படி விட்டுருங்க. தயவு செஞ்சு ஒரு ஆளை பேசாதீங்க. சரிங்களா? எனக்கு இந்த பதிவு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.